அசோக், அம்மா அதோ வந்துட்டேம்மா. என்னது என் மூஞ்சே பார்த்துன்னு இருக்கீங்க? போய் வண்டி எடுங்க. இதாம்மா பார்க்க பொண்ணு மாதிரி அழகா இருக்கு. ஐயோ, பார்த்ததெல்லாம் போதும், போய் வண்டி எடுங்க. ஏம்மா டிரைவர் வரலையா? அவ வேற ஊர்ல ஏதோ சாவுன்னு சொல்லிட்டு. ஐயோ, நீங்க வேற காலங்கத்தால என் வாயில அபசுகுணமான வார்த்தை வருது. போங்க, போய் வண்டி எடுங்க. சரிம்மா. வண்டி எடுங்க. அசோக், அம்மா நான் ரெடி. எப்படி இருக்கேன்? உனக்கு என்னடா, நீ ராஜா மாதிரி இருக்கிற. நான் பெத்த புள்ளையாச்சே. இது மட்டும் தனியா பெத்தது மாதிரி பேசுங்க. என்னங்க அங்க தனியா முனவின்னு இருக்கீங்க? இல்லம்மா. போய் வண்டி எடுங்க. பூனை வேற குறுக்குல வந்து அது வேற அபசகுணமா ஆக போகுது. போய் வண்டி எடுங்க. போங்க. ஜம்மன்ட்டு போயிடலாமா? அதாவது அதெல்லாம் ஒண்ணே இல்லைங்க. போங்க, போய் பாத்துக்கலாம். எங்கன்னா நகரத்தை போறேன். அசோக், நீ நெக்ஸ்ட் வீக் யூஎஸ்ஏ போற நீயே? ஆமா மம்மி. போயிட்டு எப்ப வருவ? 2 வீக்ஸ் ஆகும் மம்மி. அப்படியா? சரி, ஓகே ஓகே. பொண்ணு வீட்ல கேட்டா அப்படியே சொல்லிக்கலாம். போயிட்டு வந்து மேரேஜ் வச்சுக்கலான்னு. ஓகே சரி, மம்மி. வா போலாம். பாத்து வா மம்மி. தோத்துறமா வாங்க வாங்க. தோத்துறமா. டேய், வீட்டை நல்லா பாத்துக்கோடா. இந்தாங்கம்மா தண்ணி குடிங்க. ம், இருக்கட்டும் மம்மி. இந்தாங்க. ஏய், பொண்ணு வரும்டா, பாத்துக்கோடா நல்லா. ஸ்தோத்திரம்மா. ஸ்தோத்திரம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? லலிதா தண்ணி கொடுத்துறியாம்மா? கொடுத்துட்டாங்கம்மா. அம்மா, புரோக்கர் எல்லா விஷயத்தையும் சொன்னாரா? ஒன்னும் சொல்லலையேம்மா. சரி, ஃபர்ஸ்ட் பொண்ணு வர சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். வர சொல்றேம்மா. ஷெர்லின் அக்கா கூட்டிட்டு வாம்மா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமா. தேங்க்ஸ்மா. காஃபி Thank you. எடுத்துக்கோங்க. பொண்ணை பாத்துக்கிட்டியாடா? அம்மா சும்மா இருமா. எவ்வளவு நேரமா நிப்ப? உட்காருமா. என்னப்பா பொண்ணு பிடிச்சிருக்கா? எதுவும் வந்தாலும் அம்மா இருப்போம் தான்ப்பா. பாத்தீங்களாம்மா என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்துருக்கேன்னு? நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா. சரிம்மா, எவ்வளவு நகை போடுவீங்க பொண்ணுக்கு? அக்கா ஒரு நிமிஷம், பாஸ்டர் ஃபோன் பண்றாரு, வாக்கா. இதோ ஒரு நிமிஷமா வந்துடுறேம்மா. என்னடா நகையை பத்தி பேசும்போதே போயிட்டாங்க? இருமா, போயிட்டு வருவாங்க. அக்கா பாஸ்டர் வந்துட்டே இருக்காராம், பேசிட்டு இருக்க சொன்னாரு. அக்கா நல்ல சம்பந்தம்க்கா, விட்டுறாத. சரி பாத்துக்கலவா. மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. பாஸ்டர் ஐயா வந்துட்டே இருக்காங்களா? பாஸ்டர் ஐயா வந்த பிறகு எதா இருந்தாலும் பேசிக்கலாம்மா. பாஸ்டரா? அவர் எதுக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல? அம்மா எங்க வீட்டில் எல்லா விஷயத்தையும் பாஸ்டர் தாம்மா நடத்தி தருவாங்க. வரட்டு வெயிட் பண்ணலாமே. வெயிட் பண்ணலாம். காப்பி குஷ்டியா? கப்பாங்க வை. தோ பாஸ்டர் வந்துட்டாரே. தோத்துறையா. சோத்ரமா. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. சோத்ரம்பா உட்காருங்க. சோத்ரமா. உட்காருங்க ஐயா. ஃபர்ஸ்ட் என்ன மன்னிச்சிருங்க, வரவழை கொஞ்சம் டிராஃபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. சரி ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிப்போமா? அன்புள்ள தேவனே, இந்த காரியத்தை உன் சித்தம்படி நடத்தி தாரும். ஆமேன். ஐயா இவங்க தான் ஐயா ரோசியை பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷமா.
ரோசி ரொம்ப நல்ல பொண்ணு. சர்ச்சில் எந்த ஒரு வேலை இருந்தாலும் அவர் தான் முன்னிருந்து நடத்தி வைப்பா. அதை விட சண்டே ஸ்கூல் எடுக்கிறா. மற்றபடி சர்ச்சில் எந்த ஒரு ஊழியம் கொடுக்குதாலும் சரி, அவளோட பங்களிப்பு தான் முதல்ல இருக்கும். அவ உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க ரோசி உங்க வீட்டுக்கு வரத்துக்கு. சரி சரி பாஸ்டர், பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடுவாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். குணவதி சொல்லுமா. என் கணவர் போன பிறகு நான் தான் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன். முதல் பொண்ணு ஐடியில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காம்மா. இப்போ ஐடியில் வேலை பார்க்குறா. 1 லட்சம் கிட்ட சம்பாதிக்கிறாம்மா. செகண்ட் பொண்ணு டாக்டர் படிக்க வச்சிருக்காம்மா. இப்போ ட்ரைனிங் போயிட்டு இருக்காம்மா. என்கிட்ட இருக்க எல்லா சொத்துமே என் பசங்களுக்கு தாம்மா. எல்லாமேனா உங்க சொத்து மதிப்பு எவ்வளோ? இந்த வீடும் 2 கிரவுண்ட் இடம் ஆவடியில் இருக்குமா. எவ்வளோ போடுவீங்க பொண்ணுக்கு? எங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போடுவோம்மா. தகுதினா ஒரு 200 சவரம் போடுவீங்களா? மா 200 சவரமாம்மா. 2வது வார பொண்ணு இருக்குமா. கொஞ்சம் கஷ்டமா போடுறது. எங்க வாங்க போலாம். இருமா எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்போம். மா ஒரு என்ன ஒரு நிறுத்துன்னு இருக்கீங்க? இப்போ எவ்வளவுதான் போடுவீங்க? நீங்க எங்க ஆளுங்கன்றதுனால தான் இந்த சம்பந்தத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். அதான் உங்க வீட்டு படி ஏறியே நான் வந்தேன். ஊர்ல வந்து பாருங்க, என் குடும்பத்தை பத்தி கேட்டு பாருங்க, என் சாதி சனத்துக்கிட்ட. நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். ஒரு 150 சவரம் போட்டுருங்க. சீர்சனம் எதுவும் வேணாம். பையனுக்கு ஒரு கார் கொடுத்துருங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துருங்க. வேற ஒண்ணு வேணாம். அப்பதானே என் சாதி சன மத்தியில நான் தலை காட்ட முடியும். போதுமாமா? போதையா, இதுவே கம்மிதான். என் பையன் அழகுக்கும் அறிவுக்கும் அடுத்த வாரம் USA வேற போறான். ஊர்ல இதை விட பெரிய பெரிய வரலாம் வந்துச்சு. நான் தான் சரி நம்ம சாதி சனன்றதுனால இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கணும் வந்தேன். தம்பி உன் பேர் என்னப்பா? என் பேர் அசோக் ஐயா. அசோகா. சர்ச்சுக்கெல்லாம் போவீங்களா ஒழுங்கா நேரத்தோட? டைம் இருந்தா போவேன் ஐயா. ஓ ஓகே ஓகே. குடும்ப ஜெபம்லாம் பண்ணுவீங்களா ஒழுங்கா வீட்டில்? அதெல்லாம் நான் கலந்துக்க மாட்டேன். ஓ கலந்துக்க மாட்டீங்களா? சரி, அபிஷேகமாச்சு பெற்றிருக்கீங்களா? அபிஷேகம்னா என்ன ஐயா? இல்லப்பா, கடவுளுக்கு உன்னை முழுசா ஒப்பு கொடுத்துருக்கியான்னு கேட்டேன் நானு. இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? பாஸ்டர், பொண்ணு பார்க்க வந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஓ, இவ்வளோ நீங்க பேசினதெல்லாம் தேவையானது, ஆனா நான் கேட்கறது தேவையில்லாது. ஆமா பாஸ்டர். ஆமா, உங்க பாஸ்டர் எங்க? இந்த மாதிரி காரியத்தெல்லாம் அவர் தான் முன்னேறி நடத்தி வைக்கணும். எங்க உங்க பாஸ்டர்? அதெல்லாம் அவர் தாலி எடுத்து கொடுக்குறப்ப கரெக்டா வந்துருவாரு பாஸ்டர். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? நாங்க பேசிட்டு இருக்கோம்ல குடும்ப விஷயத்தை பத்தி. சரிங்கம்மா, நான் சும்மாவே இருந்துக்கிறேன். சரிம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க கேட்டது எப்படியாச்சும் கடன் வாங்கியாச்சும் செஞ்சிடறேம்மா. அப்படிங்களா? சரிங்க. எங்க அந்த தட்டெடுங்க. இந்தாம்மா. எழுந்துறீங்க. அம்மா இப்ப தட்டை மாத்திக்கலாம். பையன் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்ததும் கல்யாணத்தை வச்சுக்கலாம். நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு தேதி சொல்றேன். சரிங்களா? ஐயா ஜெபம் பண்ணுங்க. தட்டை மாத்துங்கம்மா, அப்புறமா ஜெபம் பண்ணிக்கலாம். சரிங்களாம்மா, நாங்க கிளம்புறோம். வரமா. போயிட்டு வரமா. போயிட்டு வரமா. சரிங்கம்மா. ஐயா போயிட்டு வரையா. சரிங்கம்மா. ஐயா என்ன ஐயா ஜெபமே பண்ணல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. நானும் கவனிச்சம்மா. அநேகமா இதுல கடவுளோட சித்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நல்ல சம்பந்தம். இதுவே என் பொண்ணுக்கு வந்திருந்தா லபக்கன் பிடிச்சி மணி பர்ஸில் போட்டிருந்துப்பேன். என்ன வேற சாதின்றதுனால தான் கம்மன் ஓரமா நின்ன. என்ன பேசுறீங்க லலிதா சிஸ்டர்? இந்த டைம்ல வந்து சாதின்னு பேசுறீங்க. கர்த்தர் மொத்தம் 2 ஜாதி தான் படிச்சிருக்காரு. ஒன்னு ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண் ஜாதி. இதை தவிர்த்து வேற ஜாதி இல்ல. கர்த்தரோட பிள்ளைங்க ஜாதி பார்க்கலாமாமா? ஜாதி என்பது கொடிய நோய். அது நம்மளை மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் அழிச்சிடும். சரியா சொன்னீங்க பாஸ்டர். எத்தனை பெரியார் அம்பேத்கர் வந்தாலும் இந்த மாதிரி ஆட்களை திருந்தவே மாட்டாங்க. தேவன் இந்த சாதியை ஒழிக்க தான் வெளிநாட்டிலிருந்து மிஷனரிங்களை கொண்டு வந்தாரு. ஏமி கார்மேக்கல், வில்லியம் கேரி, லான்சி லோபோ போன்ற மிஷனரிங்களை கொண்டு இந்த சாதியை ஒழிக்க அரும்பாடுபட்டாரு. ஆனா இந்த ஜனங்க இன்னும் திருந்தல. சாதி என்பது தேவாலயத்தை விட பழமையானது. கிறிஸ்தவத்துல ஜாதி இல்ல, ஆனா கிறிஸ்தவருக்குள்ளதான் ஜாதி இருக்கு. லான்சி லோபோ சொல்லியிருக்காரு. சூப்பர் பாஸ்டர். கேட்டியா லலிதாக்கா? உனக்கு தான் சொல்றாங்க. இவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காக போராடினவங்க. உனக்காகவும் தான். இன்னும் சாதின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த லூசு மாரி தான் அறிவில்லாம சொல்லிட்டு போறா. அந்த வெறி பிடிச்ச குடும்பத்துக்குலாம் என் அக்காவெல்லாம் தரமாட்டேன். பாஸ்டர், எங்க அக்காவை நீங்க காப்பாத்திட்டீங்க. நான் இல்லம்மா, தேவன் தான் உங்க அக்காவை காப்பாத்திருக்காரு. மா என்னம்மா எதுவுமே சொல்லாம இருக்க? இல்லம்மா, அதாம்மா யோசிச்சுட்டு இருக்க.
மா என்னம்மா நீ என்ன அந்த பாழங்கிணத்துல தள்ளிவிட பாக்குறியா? படிக்கலையா, நான் அழகா இல்லையா, நான் நல்லா தானே சம்பாதிக்கிறேன். அவங்க என்னடானா என்னை விட அவங்களுக்கு பணமும் சாதியும் தான் முக்கியன்றாங்க. அந்த பையன் அவங்க அம்மா பேச்சே தான் கேட்குறான். சர்ச்சுக்கு போவியாப்பானா டைம் இருந்தா போவேன்றான். அபிஷேகம் பெற்றிருக்கியானா என்னன்னே தெரிலன்றான். அவன் கூட நான் குடும்பம் நடத்துவேன். நீ எப்படி நினைக்கிற? அக்கா உங்க பிள்ளைங்க ரெண்டும் கருத்தா பேசுதுங்கக்கா. நான் கூட பொம்பளை பசங்களை இவ்வளோ காசு கொடுத்து படிக்க வைக்கிறே அப்படின்னு யோசிச்சேன். ஆனா 2 பேரும் நல்லா கருத்தா பேசுறாங்க. தோ போதகர் சொல்ற ஆலோசனையே கேளுக்கா. கடவுள் அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவாரு. நான் கூட என் பிள்ளைங்களை இப்படிதான் படிக்க வைக்கலான்னு இருக்கேன். போதகரை ரொம்ப நன்றி ஐயா, சரிங்க. நல்ல ஆலோசனை கொடுத்தீங்க. கடைசியா என்ன சொல்றீங்க குணவதி? இனிமே எல்லாம் தேவ சித்தம் தான் ஐயா. தேவ ஆலோசனைப்படி தான் என் குடும்பத்தை நடத்தும். கரெக்டா சொன்னீங்க. சங்கீதம் 32:8 என்ன சொல்லி இருக்குன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கு. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்கணும். கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடந்தால் குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சண்டையும் இல்லாம உங்க குடும்பம் ஒற்றுமையாய் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கலாம். என்னம்மா? சரிங்க. சரியா சொன்னீங்க பாஸ்டர். எங்க அம்மாவோட கண்ணே திறந்து வச்சிருக்கீங்க. சரிம்மா, நான் வரட்டுமா? சரிங்க பாஸ்டர். சரிங்கய்யா. அன்பான தேவ ஜனமே, எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்தும் எத்தனையோ தலைவர்களை கர்த்தர் எழுப்பியும் இந்த சாதி ஒழியவில்லை. உலக மக்கள் எப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சாதி பார்க்க கூடாது. சாதியை ஒழிப்போம், தேவனுடைய சித்தம் செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம்.